காய்ஸ் மணி வந்து பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுது. இப்போ முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறேன் இலங்கையில். இந்த இடத்துக்கு போன வீடியோவில் வந்து இந்த இடத்த எல்லாத்தையும் சுற்றி காட்டினதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. இப்போ இங்கேருந்து நான் யாழ்ப்பாணம் போக போகிறோம். நைட்டில் இங்கேருந்து யாழ்ப்பாணம் கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 130 கிலோமீட்டரையும் நைட் ரைடு பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்து அதுக்கு ஒரு மேப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நின்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுற்றி கும்மிருட்டு இதில் மட்டும் எங்களுக்கு அங்கே நிற்கிறதுக்கு ஒரு மாதிரி ஒரு அமானுஷ்ய இதை ஃபீலிங்ஸ் தான் கொடுக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. நாங்கள் இங்கேருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் போய் ஆகணும். இலங்கையில் நைட் ரைடு பண்ணுறோம். எந்த ஊர்லேயுமே நம்ம போனால் பண்ணுறது கிடையாது. ஆனால் இலங்கையில் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி நைட் ரைடு பண்ணுறோம். அதைத்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் தீலாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னண்ணே, நான் விளாக்லாம் பண்ணல, சும்மா தான் ஆனில் இருக்குங்க. இதெல்லாம் கிடைக்குமா இந்த டைமு? நான்லாம் இப்படிப்பட்ட நேரத்தில் ஆஃப் பண்ணவே மாட்டேன். இது எப்படி பண்ணுறது? விரிக்க தான் சொன்னோம். இப்படி தானா? கையில் தானா? ஷப்பா வேறு லெவலில் இருக்குங்க இடம். அப்பா நைட்டு நேரம் இந்த இடத்துல இருக்கிறோம். கிட்டத்தட்ட இலங்கையோட இறுதி போரில் 1.5 லட்சம் பேர் ஒரே நாள் இரவில் கொல்லப்பட்ட இடத்துல இதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கூஸ்பம்பாக இருக்குது. ஆனால் நைட்டு அந்த இடத்துல இருக்கும் பாருங்கள். ஆர்மிக்காரன் எல்லாம் எங்கேயாவது இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். யாரா இவனுங்க நைட்டு நேரம் இந்த இடத்துல நின்றுட்டு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு சேஃப்டிக்காகவும் எடுத்துக்கணும். இங்கேருந்து ஓடிக்கலாம். கார் பின்னாடி வருது. இங்கேருந்து அப்படியே வீடியோ முடிச்சு ஏதாவது ஒரு இடத்துல டீ கடையில் நிறுத்தணும். உடம்புலாம் டயர்டாயிடுச்சு. ஐயோப்பா 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் இறந்த இடம்னா சும்மாவா? இந்த இடத்துல நைட்டு நேரம் இருக்கோம்னாச்சுன்னா சான்ஸே இல்லைங்க. ஒரு தினம் வந்தோம். இல்லை அதில் ஏதோ எழுதியிருக்கு. கைஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முள்ளிவாய்க்கால் முற்றத்துலேருந்து நைட் ஆகிடுச்சு. இப்போ மணி 7:30 மணி பார்த்துக்கிடுங்க. நான் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா ஜாஃப்னா கிளம்பி போயிட்டுருக்கோம். எத்தனை கிலோமீட்டர் வருது? வராங்க வெயிட் பண்ணுவோம். 2 மணி நேரம். புதுக்குடியிருப்பு அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்துலேயே. புதுக்குடியிருப்பு 7 கிலோமீட்டர் போகுது. இப்போ சாலை 13 கிலோமீட்டர் போகுது. லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் திரும்புது. இப்போ வந்து நாங்கள் போக வேண்டிய தூரம் ஜாஃப்னாவுக்கு 2 மணி நேரம் 104 கிலோமீட்டர் காட்டுது ஜாஃப்னா. ஸோ நம்ம வண்டி இல்லையா? நமக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜாஃப்னாவுக்கு பிராந்தன் டு முல்லைத்தீவு ஹைவேயில் ஒரு 104 கிலோமீட்டர் வருது. 2 மணி நேரம் இங்கேருந்து போக போகிறோம். நைட் ரைடு கம்ப்ளீட்டாக இன்றைக்கி 9:30 நம்ம சாப்பிட்டுக்கிட்டு போனால் 10:10 ஆகிடும் ஜாஃப்னாவுக்கு. போங்க அவங்க நம்மளுக்கு தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முல்லைத்தீவுலேருந்து ஜாஃப்னாவுக்கு 104 கிலோமீட்ரு. இந்த 104 கிலோமீட்டர் நைட் ரைடு உங்களுக்கு காட்ட போகிறேன். நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்னு ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல் தான். உங்களுக்கு ஓரளவு எவ்வளோக்குள்ளே அந்த பயணம் இருக்க போகுதுன்னு காட்டுறேன். நாங்கள் பைக்கில் போகிறோம், சரியா? அதுதான் விஷயம். யாருமே ஸ்ரீலங்காவில் வந்து நைட் ரைடு பண்ணி வீடியோ போடலை. நான் வீடியோக்காக நான் இதை சொல்ல வரல. இந்த ஒரு பதட்டம்னா நம்ம வெளிநாட்டினருக்கு இது பதட்டமான இடம் தான். இப்போ கூட நான் ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன் அப்படி இப்படின்னு நம்ம பாஸ்போர்ட்டில் நம்மளுடைய பேரை குத்திடுவாங்க. ஆனாலும் நான் வந்து முல்லைத்தீவில் நைட்டு இரவு நேரம் தான் வந்திருக்கேன். பார்த்துட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து ஜாஃப்னா போய்கிட்டு இருக்கேன். நைட்டு ஏன்னா இங்கே பக்கத்தில் தங்க வேண்டாம், நேராக ஜாஃப்னா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். இதில் இன்னும் கூட வந்து செந்திலனை இருக்காங்க. இந்த ரோடு ஹைவே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் எந்த வித வெளிச்சமும் கிடையாதுங்க. யாருமே இடையில ஆள் கிடையாது. எப்படி போக போகிறேன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா இந்த ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனாலுமே கிராமங்கள் கிடையாது, ஊர்கள் கிடையாது. அப்படியே ஊர் இருந்தாலும் அந்த ஊரில் ஆள்கள் கிடையாது. அந்த ஆட்கள் எல்லாமே கடைசி போரில் கொல்லப்பட்டுட்டாங்க, இறந்துட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட ரூட்டில் நம்ம எந்த ஒரு உதவியும் கேட்க முடியாது. பெட்ரோல் இல்லைன்னா பெட்ரோல் போட முடியாது, பஞ்சரானா பஞ்சர் பார்க்க முடியாது. நைட்டு இங்கே படுக்கிறது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியாது. ஒருவேளை இலங்கை ஆர்மி இந்த மாதிரி நம்ம அன்வான்டான இடத்துல நின்னோம்னா இப்போவும் கூட நம்ம இந்தியாக்காரங்க தமிழ்காரங்க என்னோடய ஃபோனை செக் பண்ணால் பழைய அந்த ஃபோட்டோலாம் இருக்கும். அப்படிங்கும்போது அது என்ன மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் என்னுடைய
ஒரு சேஃப்டிக்காக நான் இந்த வீடியோலாம் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிடுறேன். ஒருவேளை நான் சேஃப்டியாக போயிட்டேன்னா இது நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரியா? இல்லை வெற்றி வேண்டாம், ரைட், ஓகே தான். 2 லட்சம் 1 லட்சம் மக்கள் செத்தாங்கும் போது அது என்ன கொண்டாட்டம்? எல்லா சர்வாதிகாரமும் ஒரு நாள் அழிஞ்சு தான் போகும். பார்ப்போம். கேஸ் இதில் பக்கத்தில் ஒரு இடம் இருந்துச்சு. இதில் வந்து நம்ம இன அழிப்பு நாளுக்கு அடுத்த நாள் இதை கொண்டாடுறது, அதாவது தலைவர் வரைக்கும் எல்லாரையும் கொண்டுட்டு இந்த ஆர்மி ஆட்கள் வந்து கொண்டாடின இடத்த ஒரு செலிப்ரேஷன் இடம் மாதிரி சுற்றி ஒரு வாய்க்கால் போட்டு நம்ம இன அழிப்பு நடந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றுற கூட இடம் இல்லாமல் ஆக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு பெரிய செலிப்ரேஷன் ஸ்டாச்சு மாதிரி வச்சு ஆர்மியோட சிலையை வச்சு அதை சுற்றி அகழி செஞ்சு பூக்கள் எல்லாம் வச்சு அப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க. அதுக்கும் என்ன வித்தியாசம் பற்றிலாம்? ஒரு இனமே அழிஞ்சு போயிருக்கு, 1 லட்சம் மக்கள் இறந்துருக்காங்க. அது ஒரு சின்ன ஒரு சரி சொந்த நாட்டு மக்கள் தானே, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க கிடையாது, சொந்த நாட்டு மக்கள் தான். அவங்க அழிஞ்சிருக்காங்கங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் செலிப்ரேஷன் தூண் வச்சு வச்சுருக்கானுங்க பாருங்க. இப்போ புது குடியிருப்புக்கு வந்திருக்கோங்க. இதுவும் ஒரு சின்ன கிராமந்தான் போல் இருக்குது. ஒரு சர்ச் இருக்குது, ஒரு கோயில் இருக்குது, ஒரு மாரியம்மன் கோயில் மாதிரி ஒன்று இருந்துச்சு. இப்போ இங்கே ஒரு சர்ச் இருக்குது. கொஞ்சம் பெரிய ஊர் தான். என்ன நான் சின்ன ஊர்னு நினச்சேன். புது குடியிருப்பு, ஆதார வைத்தியசாலை, பேஸ் ஹாஸ்பிட்டலுங்கெல்லாம் நிறைய இருக்குங்க, அங்கங்கே இருக்குது. நைட்டு நேரம் ஓகே இந்த மாதிரி இருந்தாச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்பப்போ ஊர் வந்துச்சுன்னா நமக்கும் ஏதாவது தேவைன்னா கொஞ்சம் ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு பயம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஓகே, பரந்தன் 36 கிலோமீட்ரு, ஒட்டுக்கட்டான் 19 கிலோமீட்ரு, மாத்தலன் 6 கிலோமீட்ரு. இங்கே எங்கே போகணுன்னே அப்படியே ரைட்டு. நம்ம ஆளுங்க எதுவும் நிற்காங்களா? அது ஓகே ஓகே. பார்க்க வித்தியாசமாக இருக்குது ஊர், ஆனால் இதுவும் பெரிய ஊருங்க. 15 வருஷம் ஆனவுடனே அந்த போர் நடந்த தடயமே இல்லாமல் மாறி போச்சு ஊர். பரந்தன் டு முல்லைத்தீவு ஹைவே இது நாங்கள் போயிட்டுருக்கிறது. இன்றைக்கி ரைடு வந்து ஒரு மாதிரி மத்தியானத்துலேருந்தே ஸ்ட்ரிக்டாக போயிட்டுருக்குதுங்க. வர்ற வழியில் சாப்பிட்டோம் 2 மணிக்கு, அத்தோடு அவ்வளோதான். நீங்கள் லொக்கேஷன் அனுப்புங்களேன். அண்ணையா லைவ் லொக்கேஷன் போட சொல்லுங்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு, டைம் முடிஞ்சு போச்சு. 1 மணி நேரம் தான் போட்டிருக்கீங்க. எந்த இடத்துல நிற்கிறீங்க? அந்த பரந்தன் ரோட்டில் போயிட்டு லொக்கேஷன் அனுப்புறீங்களா? ஓகே ஓகே, சீக்கிரம் அனுப்புங்க. ஓகே கைஸ், இங்கே வந்து புது குடியிருப்பில் ஸ்டாப் போட்டோம். நம்ம அண்ணன் வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சாப்பிட்றதுக்காக போட்டாச்சு. செம பெரிய கடையாக இருக்குது. ஏன் போட்டு தட்டிக்கிட்டு இருக்கிய? முல்லைத்தீவுக்கு பக்கத்தில் 12 கிலோமீட்டருக்குள்ளே, என்ன இது 7 கிலோமீட்டர், சாரி 7 கிலோமீட்டருக்குள்ளே இவ்வளோ பெரிய ஹோட்டல், மதிய உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு. சைவ ஹோட்டலா? நான்வெஜ் இருக்குமாண்ணே? மதிய ஹோட்டல். இலங்கையில் அதுவும் முல்லைத்தீவுலேருந்து ஜாப்னா நைட் ரைடு இந்தியாவில் எவனும் போடல, நான் போடுறேன். சாப்பாடு என்ன இருக்குண்ணா? ரைஸு, கோதுமை ரொட்டி, கோதுமை கொத்து. சரி, வேற நிறைய லைனாக போட்டு வச்சிருக்கீங்களா? ஓ, விடிய சாப்பாடா? சரி சரி, ஏதோ ஒன்று எங்களுக்கு இருக்க தாங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்று உள்ள கொடுங்க. ரொம்ப ஜாப்னா வரைக்கும் போயிடலாம் மாதிரி ஐட்டம் கொடுங்க. மதிய உணவகம், இந்த உணவகத்துலேருந்து சாப்பிட்டாச்சு. செம்ம சாப்பாடு நைட்டு. நாங்கள் அடுத்து இதில் யாழ்ப்பாணத்தில் ரூம் தேடிக்கிட்டு இருக்கோம். 2-3 ரூம் பேசிக்கிட்டு இருக்கோம். 2-3 அந்த ரூம் செட் ஆகாமல் கிடக்கு. ரேட்டு வித்தியாசமாக இருக்கிறதுனால செட் ஆகாமல் இருக்குது. பார்த்து பேசிவிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம். கரெக்டாக 2 மணி நேரம் சொல்லுது. நாங்கள் ஒரு நைட்டு நேரன்றனால தூக்கம் வந்துச்சுன்னா ஒரு 2.5 மணி நேரம் ஆகுன்னு வைங்களேன். இங்கே இந்த புதுக்குடியிருப்பை பற்றி ஒரு சம்பவம் சொல்கிறேன். இந்த நம்ம முல்லைத்தீவில் மக்கள்லாம் இறந்தது வந்து இங்கே
இந்த கிளிநொச்சி இந்த பக்கத்துலேருந்து ஆட்கள் எல்லாம் புதுக்குடியிருப்பு மக்கள் மாந்தன் இந்த மாதிரி ஊரில் இருந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்மிக்கு பயந்து இதை அடிக்கிறாங்க அப்படின்னோடனே எல்லா பகுதியிலும் அடிக்கிறாங்கன்னொன்னே எல்லாருமே ட்ராவல் ஆகி அப்படியே கொஞ்சம் பயந்து ஆர்மிகிட்ட போய் சரணடைஞ்சிரும்னு சொல்லிட்டு கும்பலாக லட்சக்கணக்கான மக்களாக அப்படி போகும்போது தான் அந்த முல்லைத்தீவில் அவங்க இருக்கிறாங்க. அடுத்து கடந்து போகணும், ஆர்மிகிட்ட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அவன் மொத்தமாக போட்டு காலி பண்ணிட்டாங்க. அவ்வளோ மக்களும் இந்த ஊர் மக்கள்லாம் ஏகப்பட்ட பேர் முல்லைத்தீவில் போய் இறந்துருக்காங்க அப்படின்னு இந்த கடைக்காரங்களும் சொன்னாங்க, இங்கே உள்ளவங்களும் சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போதே இதாக இருக்குது. ஆனால் 15 வருஷத்தில் இந்த ஊர் புது ஒரு பொலிவு பெற்று தான் இருக்குது இப்போதைக்கு. ஓகே கேஸ், அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்தால் இது ஒரு கோயிலா, நல்ல ஃபேமஸான கோயில் போல் இருக்குது. நல்ல வாசனை வருது. கோயிலுக்கு திருவிழாவா என்னென்னு தெரில, இவ்வளோ அழகாக லைட்டு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சீரியல் செட்டு மாதிரிலாம் கிடையாது, பச்சை அப்புறம் வெள்ளை, இந்த பக்கம் ப்ளூ, சிவப்பு ப்ளூ அப்புறம் வெள்ளை, இந்த மாதிரி 2 பக்கம் அழகாக போட்டு வச்சுருக்காங்க. இங்கேருந்து எங்களுக்கு இன்னும் ஒரு 2 மணி நேரம் கரெக்டாக காட்டுறதுக்கு ஜாஃப்னா போயிட்டு அதுக்கப்புறம் ரூம் போடணும். ஆனால் ஒரு ரூம் பேசி வச்சுருக்கோம், அந்த ரூம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. வேறு யாருமே சரியாக எடுத்து பேசலை, அதனால் போய் பார்த்துக்கலாம் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கேன் பார்த்துடுங்க. நான் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் மார்ஷல் மாதிரி போயிட்டுருக்கேன். நம்ம ஜாஃப்னா வரைக்குமே யாழ்ப்பாணம், அது பேர் தமிழில் யாழ்ப்பாணம். இதில் எனக்கு பின்னாடி பிள்ளையனா செந்திலன்னு இருக்காங்க. எனக்கு பின்னாடி வர்ற பைக்கு அருஸ்டின் ப்ரோ FZ 250. அதுக்கு பின்னாடி கார் வருது. காரில் 4 பேர் இருக்காங்களா? ஆமாம், 4 பேர் இருக்காங்க. நம்ம அண்ணையா, சேட்டன், அப்புறம் நம்ம ஜெஸ்ஸி ப்ரோ, அப்புறம் அந்த பையன் ஜாக்சன் ப்ரோ. ஸோ இப்படி போயிட்டுருக்கோம் சேஃப்டியாக. ஒரு ரூல்ஸை சொல்லிட்டோம். வண்டி 70 போயிட்டுருப்பேன், நீ நிற்கணும், போயிடக்கூடாது, என்னை முந்தி கார் போயிடக்கூடாது, லைட்டு பார்த்து ஏதாவது ஒரு டக்குன்னு நின்று ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். நல்லா இருக்குங்க, நல்ல கூலிங் கிளைமேட்டு. ஆனால் ஒரு பயமுறுத்தினாங்க நைட்டு. போலீஸு அங்கங்கே ஸ்பீடு செக் பண்ணிட்டு நிற்பான். இது டார்ச் லைட் அடித்த உடனே நம்ம நின்றுடணுமா? எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும், காராக இருந்தாலும், பைக்காக இருந்தாலும், பஸ்ஸாக இருந்தாலும், அவங்க டார்ச் லைட் அடிச்சிட்டாங்களா ஓரம் கட்டிடணும். இல்லை அப்படின்னா எங்கிட்டு பிடிச்சாலாவது வண்டியே அவ்வளோதான். ஒரு வாட்டி எக்ஸ்கியூஸு, ஃபைன் இதெல்லாம் கிடையாது. போலீஸு டார்ச் அடித்து நிற்கலை அப்படின்னா ஃபைன் கிடையாதுங்க, வண்டி பறிமுதல், அவ்வளோதான், ஒரே இதில் போயிடும். விசுவமடு அப்படிங்கிற ஒரு ஊர். பெட்ரோல் பங்க் இருக்க, பெட்ரோல் போடுங்க. இது போ. பெட்ரோல் பங்க் ஒன்று விசுவமடுங்கிற ஒரு ஊரில் பெட்ரோல் போட்டுக்கலான்ட்டு நிற்கிறேங்க. அப்புறம் இதுக்கப்புறம் இருட்டாக இருக்கும், கடைகளும் பூட்டிடுவாங்க. காசு ப்ரோ இருங்க. இங்கெல்லாம் பெட்ரோல் பங்க் எவ்வளோ நேரம் இருக்குண்ணா? நைட் எவ்வளோ நேரம் இருக்கும் பெட்ரோல் பங்க்கு? நைட்டு எவ்வளோ நேரம் பெட்ரோல் 24 ஹவர்ஸா? ஓ பரவாயில்லையே. 305 ரூபாங்க பெட்ரோலு, 2000 ரூபாய்க்கு போட்டிருக்கா? என்னண்ணா? ஓகே எங்கே இருக்குன்னு தெரியலையே. 17 கிலோமீட்டர் போய் A35 இப்போ A35 ஹைவேல போயிட்டுருக்கோம். 17 கிலோமீட்டர் போயிட்டு A9 ஹைவேல மாறணும். கொக்கடம்பன் குளம், கதிர்வேல் குளம், நிறைய குளமாக இருக்குது இந்த ஊர் பக்கத்தில். காட்டையார் குளம், கதிரவேல் குளம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப்னா ரோட்டுக்கு திரும்ப போகிறோம். நான் பின்னாடி தான் உட்காந்துருக்கேன். ஒரு ரெஸ்ட்டு கொஞ்சம் நேரம். ரைட்டில் திரும்புங்க, ரைட்டில் திருப்பி கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட்டு. NH இதை நான் A9 திரும்பிட்டோம். A36 என்னமோ வந்தோம்னு நினைக்கிறேன், 26ஓ 36ஓ. இப்போ A9க்கு வந்துட்டோம். மணி பார்த்திங்கன்னா 9:15 ஆகுது. நாங்கள் யாழ்ப்பாணம் போய் சேர்றதுக்கு 10:15 ஆகும்னு சொல்லி கூகுள் சொல்லுது. 1 மணி நேரம், இன்னும் 1 மணி நேரம் கரெக்டாக. ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட்டு, நானே லெஃப்ட்டு போயிட்டே இருக்காப்ப. அங்க மேலதான் போறாங்க அவங்க.
இங்கே நேராவா சரி போட்டு. கூகுள் வந்து பைக்குக்கு போட்டுருக்கூடாது, அவர் பைக்கு போட்டார், அதான் திருப்பிட்டு. ஓகே தானே. இயக்கச்சின்னு ஒரு ஊருங்க. மணி 9 ஆகுது, இன்னும் பூட்டலை. சில ஊர்லலாம் 8:30 மணிக்கெலாம் பூட்டிடுறாங்க. ஆனால் இந்த ஊர் பரவாயில்லையா, 9 ஆகுது இன்னும் பூட்டலை. இயக்கச்சி அப்படிங்கிற ஒரு ஊர், கொஞ்சம் பெரிய ஊர் தான். இப்போ ஒரு இந்தியன் ஓஷனை தாண்டி வந்தோங்க. இடையில அந்த யாழ்ப்பாணம் அந்த கொண்ட மாதிரி இருக்குது பற்றிலாம் மேலே முனையில், அதில் 2 நடுவில் கடல் இருக்குது, அதோடைய இப்போ சைடில் அப்படியே இப்போ நிலங்கள் இருக்குது. அதில் நடுவில் வந்தோம் பாருங்கள், மறக்க முடியாது. ஐயப்பா, அது மேப்பில் பார்த்து வந்ததுன்னா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பகலில் வந்திருந்தால் நல்லா தெரிஞ்சிருக்கோம். இந்த நல்லூர் கோயிலெலாம் அந்த ரூட்டில் தான் இருக்குது போல் இருக்குது. ஆனால் நாங்கள் நல்லூர் ரூட்டில் போகல, வேறு ரூட்டில் போயிட்டு நாங்கள் இப்போது யாழ்ப்பாணம் போகிறோம். கைஸ், நான் வந்து காருக்கு வந்துட்டேன். என்னால் கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு. இப்போ வந்து ஊர் வந்து கதிர்காமம், கொடி கிராமம், அந்த ஊரில் வந்துருக்கு பாருங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தமிழ் எழுத்துக்களாக போட்டிருக்கு, தமிழ் வார்த்தைகள் தான் போட்டிருக்கு. தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற இடம் போல இருக்குது. காருக்கு வந்து கொஞ்ச நேரம் காரில் வந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு பிள்ளையெல்லாம் உட்காந்து பார்த்தேன், அப்பவும் முடியல. ஸோ அதனால் காருக்குள்ளே வந்துட்டேன். இப்போ நாங்கள் ஃப்ரண்ட்டில் 2 பைக்கும் போகுது. ஒன்று ஜெஸ்ஸி ஓட்டுறாப்புல, இன்னொன்று அரிசின்னு ஓட்டுறாப்புல, செந்திலன்னு பின்னாடி உட்காந்துட்ருக்காப்புல. மணி வந்து பார்த்தீங்கன்னா என்ன மணி, 10 மணி ஆகுது. 22:01, 10 மணி ஆகுது. முன்னாடி போகுது பாருங்கள் யாழ்ப்பாணத்துக்கு ப்ரைவேட் பஸ்ஸு. லைட்டிங் அட்டி கொள்ளுது பாருங்கள். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் நமக்கு கொழும்புக்கு போகிற பஸ்ஸெலாம் போய்கிட்டு இருக்கு. நைட் லைஃபு இதெல்லாம் நிச்சயமாக என்ஜாய் பண்ணி தான் செய்கிறேன். பட் லைட்டாக தூக்கம் வந்ததுனால எல்லாமே உழைஞ்சி போச்சு. ஃபைனலி வந்தாச்சு யாழ்ப்பாணம். ரூம் ஒரு வீடு மாதிரியான ரூம் தான் எடுத்திருக்கோம், காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே கைஸ், வந்திருக்க இடம் யாழ்ப்பாணம் ஜப்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வீடு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம் நான் எடுத்திருக்கேன். பழைய காலத்து வீடு அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு வீடுன்னு ஒன்று. ஏசி இல்லைண்ணே? ஓ, ஏசி இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். பீரோ இருக்குது, கட்டில் இருக்குது. மணி வந்து 10:30 மணி ஆகுது நாங்கள் வந்திருக்கிற நேரம். ஸோ ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் ஜன்னல் இருக்குது. ஸோ ஒரு அருமையான ரூமு. இங்கே காரை விட்டாச்சு, கார் பார்க்கிங் இருக்குது. அது ஆக்சுவலி சொன்னால் எல்லாம் வீடுன்ட்டு. ஸோ எல்லாமே வச்சு வீடு வந்து செட்டில் ஆயாச்சு. இன்றைக்கி ரைட்டில் வந்து நான் சாப்பிட்டதுனால ஃபெயிலியர் ஆகி போச்சு வண்டி. வண்டி ஃபெயிலியர் ஆகி போச்சு. இனிமேல் நாளைக்கு சம்மன் ஓட்டிடலாம். சரியா? ஓகே கேஸ், எப்போ டிக்கெட் சட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து செட்டில் ஆயாச்சு. ஏப்பா, இலங்கையில் நைட் ரைடு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஆனால் நான் தான் லைட்டாக ஒரு 30 கிலோமீட்டருக்கு தூங்கிட்டேன். வெறும் 30 கிலோமீட்டருக்கு தான் தூங்கிட்டேன், ரொம்பலாம் தூங்கலை. மொத்தம் 100 கிலோமீட்டரில் 70 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன், 30 கிலோமீட்டர் தூங்கிட்டேன். ஓகே, அப்படியே வந்து செட்டில் ஆகிடுச்சு. இப்போ நாளைக்கு வந்து இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு வவுனியாவில் நல்லூர் கோயிலுக்கு போகிறோம். பக்கத்தில் வேறு என்னென்னலாம் போகிறோங்கிறது எனக்கு தெரியல. நாளைக்கு தான் நம்ம பிளான்லாம் போட்டுட்டு நாளைக்கு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நான் வந்து ஸ்ரீலங்காவில் முல்லைத்தீவில் இருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற யாழ்ப்பாணம் ஜாஃப்னான்னு சொல்லி அழைக்கப்படுகிற ஒரு ஊருக்கு நைட் ரைடாக நாங்கள் வந்திருக்கோம், பைக்லேயும் கார்லேயும் மாற்றி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக. யாருமே இதை வந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து இந்த மாதிரி நைட் ரைடு பண்ணி ஓட்டி அதை வந்து உங்களுக்கு போடுறதுங்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் எனக்கும் உங்களுக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் டிங் கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் சூப்பராக வேறு ஒரு கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, பாய், குட் நைட்.